ஜவஹர்லால் வந்து புகழின் உச்சிக்கே போனார். 17 வருஷம் பிரதமராக இருந்தார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து உலக அளவில் பேசப்படுகிற தலைவராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். நான் அலைடு மூவ்மெண்ட், கூட்டு சேரா இயக்கம் அதெல்லாம் ஆரம்பித்து பஞ்சஷீல் ஏதோ பேசிக்கிட்டு அது எல்லாத்துலேயும் அவர் ஃபெயிலியர்னா கூட பட் பேசப்படுகிற ஒரு தலைவராக ஜவஹர்லால் நேரு இருந்தார். இன்றைக்கி அவருடைய நூற்றாண்டு விழா 1989 நடக்குது. இன்றைக்கி ஜவஹர்லால் நேருடைய கொள்கைக்காக நான் வாழ்கிறேன், அவருடைய கொள்கைக்காக நான் வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன், நான் முழு வாழ்க்கையுமே தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முன் வருகிற ஒரு இளைஞன் கூட இந்தியாவில் இல்லைன்னு சொன்னார். உண்மை தானே அது? புகழில் உச்சி, 17 வருஷம் பிரதமர், அவரளவுக்கு மேலே போனவங்க யாரும் இல்லை, உச்சத்துக்கு போனவங்க யாரும் இல்லை. பட் அவருடைய கொள்கையெல்லாம் பெரிய இசம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஜனநாயக சோசியலிசம்னு சொல்லுவாங்க, நெஹ்ருவியன் தாட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு நான் வேலை செய்ய வர்றேன். இன்னைக்கு நேருவனுடைய கொள்கையில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகணும்னு வேலை செய்ய ஒருத்தர் கூட இல்லை. பட் டாக்டர்ஜி 1925 அரசு ஆரம்பித்தவர், அந்த காலத்தில் மெடிக்கல் டாக்டர். அவர் கல்கத்தாவில் போய் படிச்சுட்டு வந்தார். நாக்பூரில் பிறந்தவர், கல்கத்தாவில் போய் மெடிசின் படித்தார். அவர் வாழ்கிற காலத்துலேயும் சரி, அவர் இறந்து விடுற காலங்கள்லையும் சரி, பெரிய உலக புகழ் கிடையாது, தேசிய அளவில் புகழ் பெற்றவர் கிடையாது. உள்ளூர்லேயே கூட அவரை யாருக்கு தெரியும்னு தெரியாது. பட் இன்றைக்கி அவர் ஆரம்பித்த அந்த நிறுவன ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்கே, எனக்கு உலகமெல்லாம் தெரியும். அதே நூற்றாண்டு விழா 1989 டாக்டர்ஜிக்கு நூற்றாண்டில் கொண்டாடுறப்போ, நான் அந்த டாக்டர்ஜியினுடைய கொள்கைக்காக நான் வாழ்கிறேன், அதற்காக நான் சாகவும் தயாராக இருக்கேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் சொல்லி இந்தியாவில் வேலை செய்கிறவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்கன்னு தத்துவபந்த் தேங்கடிச்சு ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார். அப்போ வாழுகிற காலத்தில் நம்ம பாப்புலாரிட்டி எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லை, வாழ்ந்து மறைந்த பிறகு நமது ஃபிலாசபியை எவ்வளோ பேர் கையாளுறாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவர் ஒரு குறள் சொல்வார்ல, தக்கார் தகவிலார் என்பது அவரவர்தம் எச்சத்தால் காணப்படும். எச்சம்னா என்ன அர்த்தம்னா மிச்சம்னு அர்த்தம். ஒருத்தர் சரியான நபரா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை சரியானதா இல்லையான்றத அவர் எத்தகைய நிறுவனங்களை விட்டு சென்றார், எத்தகைய மனிதர்களை விட்டு சென்றார், எத்தகைய சிந்தனைகளை கருத்துக்களை விட்டு சென்றார், இன்னைக்கு அதெல்லாம் எப்படி பொருத்தமாக இருக்குது என்பதை பொறுத்து தான் ஒரு மனுஷன் தக்காரா தகவலாரான்னு முடிவு செய்யணும். அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஆர்எஸ்எஸை விட்டுட்டு 1940 போயிட்டார் டாக்டர்ஜி. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு 100 வருஷம். ஸ்டில் இட் இஸ் ரெலவெண்ட், ஸ்டில் இட் இஸ் வைப்ரண்ட். இன்னைக்கு உலகமெல்லாம் பேசப்படுகிற இயக்கமாக இருக்குன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிப்பார்.